குருவே ரட்சகம். குரு திருவருள் எல்லோருக்கும் குருவருளாக விளங்கட்டும். பொதுவா இந்த மாதிரி காட்சிகள் நிகழ்ச்சிகளில் பேச்சுகளுக்கு இடமில்லை என்று ஒரு மகாகவி சொல்லியிருக்காங்க. இங்க எனக்கு முன்னாடி பேசி நிறைவடைத்து அமர்ந்திருக்கின்ற சின்னத்திரை மற்றும் பெரிய திரையினுடைய சிறந்த நடிகை சகோதரி தீபா அவர்களுக்கு என் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து இங்கே இந்த குழந்தைகளை மிக அழகாக நாட்டியத்திலும் நடிப்பிலும் தயார் செய்த எனது மாணவி என்று பெருமையாக கூறிக்கொள்ளுகின்ற திரு அனுஸ்ருதி பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் ஆசிகளையும் கூறிக்கொள்ளுகிறேன். அதைத் தொடர்ந்து இங்கு பக்கவாத்திய கலைஞர்களாக இருந்து இந்த விழாவை மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு செவிக்கும் மனதிற்கும் கொண்டு வந்து சேர்த்த குரலிசை பாடகி மற்றும் வயலின் வித்வான், மிருதங்க வித்வான், புல்லாங்குழல் வித்வான், சிறப்பு ஒளி வித்வான் ஆகியோர்களுக்கும் இந்த சபையின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கு ஆடிய குழந்தைகள் 7 ஸ்வரங்கள் என்று சொல்லித்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பொதுவாக 7 ஸ்வரங்கள் என்றால் ஷட்ஜம் முதல் நிஷாதம் வரை ச ரி க ம ப த நீ என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் அந்த ஷட்ஜத்தை தொட்டால் மட்டும்தான் நாம் ஸ்ருதியோடு சேர்ந்திருக்கிறோமா இல்லையா என்று கண்டுபிடிக்க முடியும். எனவே 8 ஸ்வரங்களாக இங்கே நம் முன் நாட்டியத்தையும் பாவத்தையும் வெளிப்படுத்திய அந்த குழந்தைகளுக்கு என் குருவின் திருநாமத்தோடு அவர்கள் பல்லாண்டு நலமோடு வளமோடு நோய் நொடியின்றி இந்த கலையின் மென்மேலும் திகழ வேண்டும் என்று வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். பொதுவாக நாங்கள் குருகுலவாசமாக பயின்றவர்கள். எங்களுக்கு இந்த மணி நேர பயிற்சிகள் எல்லாம் கிடையாது. குருவின் சேவையிலேயே பணியாற்றி அவர்களோடு இருந்து அவர்களோடு பயணித்து குறைந்தபட்சம் ஒரு 14 வருடங்கள் எங்களுடைய காலத்தின் பகுதியை குரு சேவைக்காக அர்ப்பணித்து இந்த கலைகளை கற்று இன்று குருவாக அமர்ந்திருக்கிறோம். ஆனால் இப்போதுள்ள குழந்தைகள் அப்படி அல்ல. படிப்பு மற்றும் சிறப்பு கல்விகள், இந்த நாட்டியம், இசை, ஹிந்தி என்று பல வகை விஷயங்களை கற்றுக்கொண்டு பறந்து கொண்டிருந்து அதில் ஒவ்வொன்றிலும் இவ்வளவு சிறப்பாக செய்கிறார்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் பெரிய ஆச்சரியம். காரணம், இந்த குழந்தைகள் எங்களைப் போல குருகுலவாசமாக நாள் முழுக்க குருவிடம் இருந்து கற்றுக்கொள்வதில்லை. ஏதோ ஒரு மணி நேரம் வந்துவிட்டு போகிறவர்கள். அவர்களுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய திறமை அடங்கி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் எங்களைப் போல நாள் முழுக்க வருடக்கணக்கில் குருவின் கையில் இருந்திருந்தால் அவர்களுடைய படைப்புகள் எப்படி இருக்கும் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். நாங்கள் எங்கள் குருவிடம் இருந்ததனுடைய படைப்பு தான் இங்கு இருக்கின்ற எனது மாணவி அனுஸ்ருதி. அதுபோல அவர்களுடைய படைப்பை இங்கு இந்த குழந்தைகளாக பார்க்கிறோம். இதுதான் ஒரு கலையினுடைய பாரம்பரியம். எனது குரு, நான், எனது சிஷ்யை, அவர்களுடைய சிஷ்யை. இது ஒரு கலை பாரம்பரியம். உறவுகளில் நாம் மாமன், மைத்துனர், தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா என்று பார்ப்பது போல் குரு சீடர் என்ற ஒரு பரம்பரை இருக்கிறது. குரு சிஷ்ய பரம்பரை என்று அதைத்தான் ஒவ்வொரு வழியாக சொல்லுவார்கள். இது தஞ்சாவூர் பரம்பரை,
இது புதுக்கோட்டை பரம்பரை என்று. எனது துணைவியார் புதுக்கோட்டை பரம்பரையை சேர்ந்தவர்கள். புதுக்கோட்டை சமஸ்தான வித்வான் ஸ்ரீமான் ராஜகோபால் பிள்ளை என்ற மிருதங்க வித்வானுக்கும் அவருடைய தமக்கை ராஜநர்த்தகி அவர்களுடைய மகன் வைத்து பிள்ளைக்குமான பிறந்தவர்கள். அப்படி ஒரு பெரிய பாரம்பரியத்திலிருந்து நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இப்படி கலைக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு சிற்பியை நாம் பார்த்தோமானால் சிற்பம் தனியாக, சிற்பியை தனியாக நம்மால் ரசிக்க முடியும். ஒரு ஓவியனை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு ஓவியம் தனியாகவும் ஓவியனை தனியாகவும் ரசிக்க முடியும். ஆனால் ஒரு நடன கலைஞனை நடனம் தனியாக, நடன கலைஞர் தனியாக நாம் ரசிக்கவே முடியாது. இரண்டும் ஒன்று சேர்ந்த ஒரு உணர்வு. அப்படிப்பட்ட ஒரு அரிய கலையை நமது தமிழகத்தில் மிகச்சிறந்த மகா வித்வான்கள் அதற்கு ஒரு வடிவம் அமைத்து, அதற்கு ஒரு பாரம்பரியம் அமைத்து, அதற்குரிய பாடங்களை அமைத்து, அதற்குள் இலக்கணம் வகுத்து அதை கொடுத்திருக்கிறார்கள். அதை அந்த மரபு மாறாமல் அழகாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு பெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்ற அனுஸ்ருதி பிரகாஷுக்கு எல்லா கலைஞர்கள் சார்பும் உங்கள் சார்பிலும் நான் அவர்களை வாழ்த்தி எனது இந்த சிறிய ஒரு பொன்னாடையை அவர்களுக்கு போத்தி கௌரவித்து என்னுடைய உரையை முறித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து அவருடைய தந்தையார் திரு பிரகாஷ் அவர்களுக்கு ஒரு சிறிய பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ஏனென்றால் தன்னுடைய படைப்புகளை விட தன்னுடைய குழந்தையின் படைப்புகளை கண்டு ரசிப்பதிலும் அவர்களுக்காக இந்த விழாவுக்காக ஓடி ஓடி உழைத்ததிலும் அவரது பங்கு பெரும் பங்கு. எனவே ஒரு தந்தையாக இருக்கின்ற அடியேன் அவரை கௌரவிப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். அனுஸ்ருதியின் அம்மாவை மேடைக்கு அழைக்கிறோம். ஏன்னா அம்மா அப்பா இரண்டு பேருமே தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா எப்பயுமே நிச்சயமா எதுலையுமே சாதிக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மாணவியாக இருந்தாலும் சரி. அதற்காக அவங்க அம்மாவையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இறைவனுக்கும் என்னை ஈன்ற பெற்றோர்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமாருக்கும் என்னை இந்த அரங்கத்தில் ஏற்றி வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கும் நன்றியை சொல்லி சக கலைஞர்களையும் மற்றும் சக ரசிகர்களையும் பாராட்டுகிறேன். ஏனால் இந்த அரங்கத்திற்குள்ள வந்தாலே ரசிகர்கள் தான், பெற்றோர்கள் தனியா அவங்களும் தனியா நான் பிரிக்கல. ஏன்னா இதை ரசிக்கிறவங்க மட்டும்தான் இதுக்குள்ள உள்ள நேரம் உட்கார முடியும், மற்றவங்க யாருனாலும் உட்கார முடியாது. அதனாலதான் ரசிகர்கள்னு சொல்லிட்டு தனித்தனியா சொல்லல. எப்பயுமே கலையும் கலாச்சாரமும் ஒண்ணுதான். அக்கா சொன்னாங்க, தீபா அக்கா சொன்ன மாதிரி அதை நம்ம பிரிக்கவே முடியாது. இந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. நீங்க மீறி போனா ஒரு 6 வயசு 7 வயசு மீறி ஒரு 10 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. இதுக்கு ஒரு கல்யாணம்னா என்ன, ஒரு குழந்தைய வளர்க்கிறதுனா என்ன, ஒரு விருந்தோம்பல்னா என்ன, ஒரு உறவு திருமணத்திற்கு எப்படி உட்காரணும், ஒரு காதல் வயம் என்ன, சகல
நவரசங்களையுமே இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அவங்க டீச்சரை வந்து நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா ஒரு ஆணா போடுறதுக்கு ஒரு குழந்தைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியும். அஸ் அ பேரண்டாவும் சொல்றோம், டீச்சராகவும் சொல்லலாம். நம்ம ஒரு ஆணாவை வடிவமைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. அதே மாதிரிதான் நாட்டியத்திலையும் ஒரு ஆஃப் சிட்டி உட்கார வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகும், முழு மந்தியா நம்ம பிள்ளைங்களை உட்கார வைக்கிறதுக்கு. எப்படி இவங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்தாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. நான் வந்து இந்த வயசுல இவங்களை வச்சு இந்த மாதிரி குழந்தைங்களை பண்ணிருப்பேன்னா நிச்சயமா பண்ணவே மாட்டேன். ஏன்னா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கவே முடியாது. இந்த குழந்தைக்கு எப்படி ஒரு காதலை சொல்லி கொடுக்கறது, எப்படி ஒரு வீரத்தை சொல்லி கொடுக்கறது. மற்ற நம்ம சும்மா டான்ஸ்னா 2 மூமெண்ட்டை போட்டா குழந்தைங்க ஆடிடுவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல நீ வீரமா ஸ்டெண்ட் பண்ணணும், நீ இப்படி வந்து ரசிச்சு லாசியமா இருக்கணும். டான்ஸ்ல சொல்லுவாங்க பெண்மை தன்மைக்கு லாசியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி இது உள்வாங்கி செஞ்சிச்சுன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அதுக்கு அவங்க குருவுக்கு பெரிய நன்றி சொல்லணும். நம்ம குருவோட பக்தி வந்து எனக்கு வந்து இப்ப என்ன தோணுதுன்னா, அந்த குரு வந்து இந்த அவங்க குரு மேல வச்சிருக்க பக்தி தான் அவங்களுக்கு வந்து இந்த நிலைமையை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாதாரணமா வராது. நாட்டியத்துல வந்து எப்பயுமே நம்ம கத்து கொடுக்கறது 50% தான் இருக்கும். 25% பாத்தீங்கன்னா குரு பக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க பண்ண முடியும், அதை டீச் பண்ண முடியும். அது அவங்க குரு கிட்ட இருக்கு. இந்த குழந்தைங்க அந்த குரு மேல வச்சிருக்காங்கன்னு உண்மையிலேயே நம்புறேன். இந்த கடவுள் மேல ஆணையம் அதுதான் இங்க நடந்திருக்கு. சாதாரணமா இந்த நாட்டிய நாடகம்லாம் ஒரு 16 இயர்ஸ் 15 இயர்ஸ் அப்படி உள்ள குழந்தைங்களை தான் நான் செஞ்சு நல்லா பார்த்துருக்கேன். என்னங்கக்கா நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம். இந்த மீனாட்சி கல்யாணத்தை நான் இத்தனோடு குழந்தைங்க செஞ்சது உண்மையிலேயே நான் வந்து மெய் மறந்துதான் உட்காந்து. எப்பயுமே சப்ஜெக்டை நான் ரொம்ப பேச மாட்டேன். ஏன்னா எல்லாருமே பேசிட்டாங்க, அதனால சப்ஜெக்டுக்குள்ள போக மாட்டேன். அந்த ஒவ்வொரு குழந்தை பண்ண வீரம் பாத்தீங்கன்னா அது அவ்வளவு அழகா பண்ணுது. காதல் வயப்படுறது வந்து அப்படி திருமணத்துக்கு வந்து உட்கார்றப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா மென்மையா பண்ணுது. அது குழந்தைங்க நேமத்துல எந்த குழந்தையுமே நம்ம குறை சொல்லவே முடியாது. எல்லா குழந்தையும் அப்படியே அச்சில வார்த்த மாதிரி எப்படி செதுக்கணும்னு எனக்கு தெரியல. அனுஸ்ருதி மேடம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அக்கா சொன்ன தீபா அக்கா சொன்ன மாதிரி தான் இப்ப இருக்க எல்லாமே விஷ காற்றுகள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல உறவுகள் கிடைக்கல, நல்ல நண்பர்கள் கிடைக்கல, நல்ல எப்படி சொல்றது உணவு கிடைக்கல, எல்லாமே அதுங்களுக்கு அப்படிதான் கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம வாங்கினது எதுவுமே அதுங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன மழை துளி மாதிரி கிடைக்கிற கலைகள் கல்விகள் இதுகளை தான் நம்ம வந்து கொண்டாடணும். அதை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல சொல்லி கொடுக்கிற மாஸ்டர்ஸுகளை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணி கரெக்டா நம்ம பிள்ளைங்களுக்கு புகுத்தணும். அந்த கலையை அப்படி புகுத்துறப்பதான் அந்த குழந்தைங்க இன்னும் மென்மேலும் வளருவாங்க. குரு பக்திங்கிறது கண்டிப்பா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் அந்த குழந்தைங்க வாங்குறாங்க. அதனால நம்ம வந்து அஸ் அ பேரண்டா குருவா நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு புகுத்துங்க. குழந்தைங்க வந்து நல்லது சொன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வீடியோ போடுறது, அக்கா சொன்ன மாதிரி தான் வீடியோ போடுறது, அதுல எல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் அவங்க ஒரு நடிகையா இருந்து இவ்வளவு தூரம் அதை வந்து எப்படி பண்றாங்கன்னா அந்த ஒரு நாட்டிய கலையில இருந்த அந்த தன்மை தானே நான் நினைக்கிறேன். என்னக்கா உண்மைதானே? கலையை கத்துக்கிட்டது அந்த ஒரு தன்மை வந்து வருது இருக்குன்னு. அவங்க என்னதான் உயிரை பறந்தாலும் நம்ம கீழே இறங்கி அது ஒரு சர்க்கிள் தான் அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த தாட்ஸே இந்த கலையில இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். அது நீங்க வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. உங்க குழந்தைங்களை வந்து நல்லா கத்து கொடுத்துட்டு வர்றப்ப நல்லா இது பண்ணுவீங்க. அப்புறம் இந்த 7th வந்தோடனே 8th வந்தோடனே நிப்பாட்டுன்னு தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து ஒரு காலேஜ் வயசுல இருக்க பண்ண குழந்தைங்க பண்ற அந்த ஸ்டைல் இந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்கு. இப்பயே இந்த அளவு பண்ணுதுன்னா அப்ப இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அதை கத்துக்கிட்டுனா எந்த லெவல்ல இருப்பாங்கன்னு நீங்க பாத்துக்கங்க. அதுதான். அதே மாதிரி அப்புறம் இந்த குரு பக்தி நான் நினைச்சேன் ஆக்சுவலா இன்னைக்கு எனக்கு பெரிய ஒரு கமிட்மெண்ட்ஸ் தான், வர முடியாத சூழ்நிலை தான். இருந்தாலும் நம்ம ஒரு மனிதர் தானே, நம்ம நினைப்போம் போமா வேண்டாமா, என்ன இப்படி வருஷம் நம்மளே போற மாதிரி இருக்கே, சங்கடமாவும் இருக்கேன்னு ஒரு எண்ணங்கள் நமக்கு தடுமாறுனுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஜயதசமி அன்னைக்கும் ஒரு குரு பக்தின்னு சொல்லுவோம்ல, அது இந்த பொண்ணுகிட்ட இருக்கும். காலையில 5 மணிக்கே பாத்தீங்கன்னா அந்த விஜயதசமி அன்னைக்கு இந்த பொண்ணு போன் பண்ணிடும். அந்த மாஸ்டர் பொண்ணு நேர வர்றப்ப குருவுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் பண்ணிடும்.
அந்த 5 மணிக்கு முதல் ஃபோன் அதோட ஃபோனாக தான் இருக்கும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. ஏன்னா அந்த விஜயதசமி அன்னைக்கு ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் இருக்க பாண்டிங் வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அன்னைக்கு வந்து அருள் பண்ணுறது பெரிய கடவுளுக்கு சமமாக இருக்கும் குருக்கிட்டேருந்து வாங்குற ஆசீர்வாதம். அதனால அந்த குழந்தை முதல் ஆளும் அதுதான் பண்ணும். பார்த்தீங்க நம்மக்கிட்ட எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் கத்திட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அது குரு மேலே வச்சிருக்க ஒரு பக்தி. அங்க பக்தியா பணமான நம்ம நேசிக்கிறப்ப என்ன பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், இன்னைக்கு ஒன்று 10,000 ரூபாய் வந்தா வருது வராட்டி போகுது அப்படின்னு நினைச்சிட்டு தான் நமக்கு தோணும். அதனாலதான் நான் வந்து உண்மையிலேயே சொல்றேன், அந்த குரு பக்தி தான் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப இருக்கு, இந்த மாஸ்டர் கிட்ட. அதனால இவங்க கிட்ட அப்படியே இருந்து தயவு செய்து அந்த குழந்தைங்கள்ட்ட அதையும் கற்றுக் கொடுக்க சொல்லுங்க. குழந்தைங்கள நல்லபடியா நல்ல விஷயங்கள்ல ஆரோக்கியமா கொண்டு போங்க. வேற எதுவுமே கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு 10 வீடு வாங்கி மவுண்ட் ரோட்ல வச்சிருக்கோம், பீச்சில் வச்சிருக்கோம், அதெல்லாம் என்னைக்கும் செல்ல ஆகாது. ஒரு கலையும் கல்வியும் தான் அதுகளுக்கு கடைசி வரையில் இருக்கும். அதோட ஒழுக்கத்தை தயவு செய்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. நம்ம கற்றுக் கொடுக்க முடியாததை ஒரு ஹாஸ்டல்ல பணம் கட்டி கத்தே கொடுக்க முடியாது. என்கிட்ட எல்லா பேரண்ட்டும் சொல்லுவாங்க, மேம் வீட்டில் அடங்கவே மாட்டேங்கிறா மேம், நான் கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட போறேன்னு. ஒரு பெற்றவங்கனால ஒரு குழந்தைய வளர்க்க முடியலன்னா ஒரு ஹாஸ்டல் எப்படி வளர்க்க நினைச்சு பாருங்க. ஒரு புத்தக புழுக்களா பிள்ளைங்களை வெளியில கொண்டு வராதீங்க. தயவு செய்து இந்த மாதிரி சின்ன சின்ன கலைகளை நம்ம கலாச்சாரத்தை போற்றுறதுக்கான விஷயங்களை கற்றுக் கொடுங்க. வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி.